கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த 2025 ஆண்டுக்கான வாழ்த்துதலை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31:9. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழிநடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், இப்ராயிம் என் சிரேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான் என்று. 2024 பலவிதமான தோல்விகள், அவமானங்கள், நஷ்டங்கள், இழப்புகள், எத்தனையோ விதமான கண்ணீர், இவையெல்லாம் எதன் வழியாக வெளிப்படுகிறது? அழுகையின் வழியாகத்தான். அந்த அழுகையின் வழியில் இருக்கிற நானும் நீங்களும் தேவ பிள்ளையாக இருக்கிறபடினால் அதோடு தேவ சமூகத்துக்கு தான் நாம் வருவோம். அவர்கிட்ட தான் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை வைப்போம். அதே போல தான் 2025 24 நம்முடைய நிலை இது. 2025 என்ன நடக்க போகிறது என்று இந்த வார்த்தை தான் நமக்கு பதிலாக அமைகிறது. இப்படிப்பட்ட அழுகையோடு, புலம்பலோடு, வேதனையோடு 2025க்குள்ள நுழைகிற உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் வழி நடத்துவாராம். ஒருவேளை நம்முடைய தோல்விகளுக்கும் அவமானங்களுக்கும் நிந்தைக்கும் காரணம் நாம் நம்மை வழி நடத்தியிருப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை சற்று அசால்ட்டாக நினைத்திருப்போம். கேட்டும் கேட்காமலும் கீழ்ப்படியாமலும் போயிருப்போம். ஆகவே நமக்கு பல்வேறு விதமான இடைஞ்சல்களும் நெருக்கடிகளும் வந்தது. அது நிமித்தமாக அழுகை புலம்பல் வந்தது. இப்போ கர்த்தர் சொல்கிறார், 2025 மகனே மகளே, நான் உன்னை நடத்துவேன்னு சொல்கிறார். அவர் கேர் எடுத்துக்கிற போது, அவர் அக்கறை எடுத்துக்கிற போது இனி நமக்கு பயம் இல்லை. அப்போ 2025 வருஷம் அவரால் வழிநடத்தப்படுகிற ஆண்டு என்று நம்பலாம். அதோடு மட்டும் இல்லாமல் அப்படிப்பட்ட நம்மளை கர்த்தர் என்ன செய்கிறாரா? தண்ணீர் இருக்கின்ற நதி ஓரமாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நம்மளை வழி நடக்க பண்ணுகிறாராம். அப்போ கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரு? நம்ம காலை வச்சு நம்மளை நடக்க வச்சு பழக்குகிறார். இதுவரைக்கும் நடத்தினார், இனி நடக்க பண்ணுகிறாராம். அப்போது நாம் அடுத்த எல்லைக்குள்ள ப்ரமோஷன் ஆகிறது போல தான் அடுத்த எல்லைக்குள்ளாக நாம் கடந்து வரப்போகிறோம். 24 இருந்த நிலை இல்லாமல் 25 நல்ல நிலையில் நம்ம காலில் கர்த்தர் நடக்க பண்ணுகிற அனுபவத்தை கர்த்தர் தாமே கொடுக்கிறார். ஒருவேளை சொந்த காலில் நிற்காம பல அனுபவங்கள் போன வருஷத்தில் இருந்திருக்கலாம். இந்த ஆண்டு கர்த்தர் கையை பிடிச்சு அவரே நடக்க பண்ணுறார். நம்ம காலில் நாம் நிற்போம், நம்ம சம்பாத்தியத்தை நாம் சாப்பிடுவோம். பலவிதமான விஷயங்களில் நாம் சார்ந்திருந்த போன வருஷத்தில், இந்த வருஷத்தில் இல்லை, நாம் ஆண்டவருடைய கிருபையினால் சொந்த காலிலே நின்று ஜெயம் எடுக்கிற அனுபவம் இந்த 2025 நமக்கு கிடைக்கப்பெற போகிறது. அதோடு மட்டுமில்லை, எல்லா காலகட்டங்களிலும் கர்த்தர் என்ன செய்ய போகிறாரா? நமக்கு தகப்பனாக இருக்கிறாராம். பாருங்களேன், இளையகுமாரன் முற்றிலும் தோல்வி அடைந்தவன் தான். தகப்பனேன்ட்டு வந்தானே, அவனை கர்த்தர் அந்த தகப்பன் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவன் கேட்காத எல்லா விதமான நன்மைகளை கொடுத்தாரே. இந்த 2025 அப்பான்னு நாம் வந்துட்டோம். நாம் கேட்காத அநேக ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல நன்மைகளும் நம்மை தேடி வரும், அவரால் கொடுக்கப்படும். மட்டுமல்ல, நாம் எப்படி இருப்போம்னா அவருடைய பிள்ளைகளாக இருப்போம், தலைப்பிள்ளைகளாக இருப்போமா. தலைப்பிள்ளைக்கு எப்பொழுதுமே பழைய உடன்படிக்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டு. அதுபோல் நாம் எல்லாரும் அவருடைய தலைப்பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த வருஷத்தில் நினையாத எத்தனையோ திருப்பங்கள் நமக்கு வரும். நினையாத பல இடங்களிலிருந்து பல நன்மைகள் வரும். அது மட்டும் இல்லை, அப்பா பிள்ளைங்கிற உறவு இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு தெய்வீகமான முறையில் ஆண்டவருக்கு நமக்கும் நடக்கும். ஆகவே ஆவிக்குரிய வாழ்வில் நாம் செழிப்படைய போகிறோம். பூமிக்குரிய வாழ்விலே நாம் செழிப்படைய போகிறோம். அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க போகிறோம். அப்படிப்பட்ட நல்ல ஆண்டை
இந்த 25வது வருஷத்தில் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் எவ்வளவுக்கு எவ்வளோ நல்ல ஆண்டவரோடு உறவு வைப்போம். வேதத்தோடு பல மணி நேரங்கள் ஒவ்வொரு நாள் அமருவோம். எந்த அளவுக்கு ஆத்தும ஆதாயங்கள் பண்ணணுமோ பண்ணுவோமே. ஏனென்றால் நாம் கொண்டு போகிறது ஒன்றுமே இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளோ ஆத்தும ஆதாயத்தை இந்த வருஷம் பண்ணுறோமோ அது அந்த அளவுக்கு பரலோகத்தில் நமக்கு மிகுந்த பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கும். ஆகவே அப்படிப்பட்ட நல்ல ஊழியத்தை இந்த 25ல் செய்வோம். இந்த வருஷம் ஒரு வெற்றியின் வருஷமாக இருக்கும். சந்தேகமே படாதீங்க. கர்த்தரால் வழிநடத்தப்படுறோம். அவர் நம்மளை நடத்துகிறார். அதே போல தகப்பனாக இருக்கிறார், நாம் பிள்ளையாக இருக்கிறோம். மொத்தத்தில் ஒரு குடும்ப ஆசீர்வாதங்களை அவர் மூலமாக பெற்று எல்லா விதத்தில் மகிழ்ச்சியோடு வாழப்போகிறோம். எல்லாருக்கும் மீண்டும் ஒரு விசை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வருஷத்தினுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்மையும் கிருபையும் உங்கள் வாழ்வில் தொடரட்டும். பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எங்களுக்கு நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. எங்கள் வாழ்வை நன்றாக அறிந்த தெய்வம், எங்களை ஆண்டவரே நடத்துவேன் என்று வாக்கு பண்ணி எங்களை நடக்க பண்ணி எங்களுக்கு தகப்பனாக இருந்து நாங்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளையாய் வாழுகிற நல்வாழ்வை இந்த ஆண்டு எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த வார்த்தையை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே ஒரு அன்பின் உறவுக்குள்ளாக வாழ ஒப்புக் கொடுக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.